ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலஜன ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். அரசியல் அப்படின்னா பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு விஷயம். அப்படித்தான் தமிழ்நாடு இன்னைக்கு தடன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை எடுத்து ரெடியா வச்சிருக்கிறோம். டைமை வேஸ்ட் பண்ணாம நேர நிகழ்ச்சிக்குள்ள சர்ன்னு போவோம். ஒன்று ஒன்றா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சம சீனுமா நேரா சம சீனுமாக்குள்ள போறோம். கையில் நெருப்பு சட்டி ஏந்தி ஆடி மாசத்தை அமர்க்கணமாக கொண்டாட ராமேஸ்வரத்தில் கோயிலுக்கு போய் குமிஞ்சாக பாருங்க. அடாடாடாடா, பக்தி பரவசத்தோட உள்ள போவோம். தக 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 தகன்னு அனல் எரியுது அக்கினி சட்டியில. ஆனா உடம்பு பூரா பல பேருக்கு எரிஞ்சது. உதயநிதி ஐயா தஞ்சாவூர்ல என்னமோ பேசி விட்டாரா, அவ்வளவுதான் எரி 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 எரியுது. முழக்கமா போட்டு தள்ளுறாங்க பாருங்க. மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மூச்சு விடுறதுக்காக ஒரு செகண்ட் நிறுத்த உடனே இடையில இருந்து சரட்டுன்னு ஒரு குரல் உள்ள வந்துருச்சு. சிங்க் ஆகி போச்சு. நான் சிங்க் ஆன உடனே வேற மாதிரி ஆகி போச்சு. என்னன்னு பாருங்க. ஜூன் மாசத்துல 9.9 டிஎம்சி தண்ணீர், ஜூலை மாசத்துல 32 டிஎம்சி தண்ணீர் அப்படின்னு மொத்தம் 42 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸுடைய தயவு வேணும். அதனால கர்நாடகா காங்கிரஸ் அரசு கேள்வி கேட்க துப்பு இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா நீலாங்கரையில் சரன்னு வண்டியா வருது. என்ன இப்படி திடீர்னு பாலிஸ் வண்டியா வருதுன்னு எல்லாருக்கும் மூக்கில் பரபரன்னு வேர்த்தா நேரம் உதயநிதி ஐயா வீட்டு முன்னாடி நின்ற உடனே அவ்வளோதான் பத்திக்கிருச்சு. கபன்னு என்னையும் ஊத்தலை, எதுவும் ஊத்தலை. திமுக ஊரை நீலாங்கரையிலே குமிஞ்சு விட்டாங்க. அப்படித்தான். இந்த பக்கம் திமுக காரங்க இது ஒன்னா கைது செய் உதயநிதியை கைது செய் அப்படின்னு பெண்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசி விட்டார். எப்படி பேசலாம்? அவரெல்லாம் கைது பண்ணாம இருக்கப்படாது. தாவே காக்காரங்க எல்லாரும் சேர்ந்து குய்யோ முறையன்னு கத்த முடிதாங்க. கரெக்டான கேமராவை திருப்பி காவல்துறையை நோக்கி அப்படியே செய்தியாளர்கள் கேள்வியா போட்டு கொட்டுறாங்க. இவ்வளவு பேர் தஞ்சாவூர்ல இருந்து தடன்னு டீசல் போட்டு வந்திருக்கீங்களே, என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க? உங்க எஃப்ஐஆர் காப்பி இருக்கா? அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? என்ன இருக்கு? எங்க கேஸ் ஃபைல் ஆயிருக்கு? என்ன கேஸ்? கேள்வியா கேட்க சடக்குன்னு போலீஸ்காரங்க சொன்னாங்க, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ற ஆளுடா இல்ல, விட்டுருங்க, நாங்க அவரை கூட்டு போறோம்காக. சார் இந்த சார் அவர் மேல எஃப்ஐஆர் எதுவும் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? எதுக்காக இந்த போலீஸ் எதுக்காக இந்த டிப்ளாய்மென்ட் சார்? போலீஸ் ஃபோர்ஸ் எதுக்காக டிப்ளாய் பண்ணிருக்கீங்க? என்ன ரீசனுக்காக பண்ணிருக்கீங்க? எஃப்ஐஆர் எதுவும் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? எஃப்ஐஆர் காப்பி இருக்கா உங்ககிட்ட? அவர் பயப்படுறாரு, என்ன பண்ணுங்க?
தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். சொல்லுங்க. நீங்க தானே இந்த போலீஸ் ஃபோர்ஸ் இன்சார்ஜ் சார், இங்க டிப்ளாய் பண்ணிருக்கிறது. நீங்க தானே சொல்லணும். சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. சொல்லுவாங்க சார், சொல்லுவாங்க. ஆபீஷியலா என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க அத தெரியல சார். என்ன ஆபீஷியல் ஆக்ஷன் எடுக்கிறீங்க? பேட்டியெல்லாம் எடுக்காதீங்க ஐயா. தயவு செஞ்சு நாங்க அப்படியே கூட்டி போய் அப்படியே கூட்டி வந்து விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரன் ஊரை கேட்காங்க. இருங்க ஐயா, குளிக்காரு, குளிச்சுட்டு வந்துருவார்ல, அப்புறம் கூட்டு போங்க அப்படின்னு குடும்பத்தில் இருக்கவங்களாம் சொல்றாங்க. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வச்சா நல்லா இருக்கும், ரொம்ப தூரம் போகணுங்காக போலீஸ்காரங்க. வண்டியில் அப்படியே ஏற்றின உடனே அங்கேருந்து வந்த போலீஸுக்காரர்களுக்கு வண்டிக்குள்ளே இடம் இல்லை. வண்டியில் புட்போட்டு அடிக்காங்க. அது தப்பு தானே போக்குவரத்து விதிப்படி. ஆனால் போலீஸுக்காரர்களை புட்போட்டு அடிச்சுக்கிட்டு சர்றோடு போகிறாங்க. என்ன ஏதுன்னு கேட்டால் 9 பிரிவில் தாங்க வழக்கு போட்டிருக்கான். பெண்களை ஆபாசமாக பேசுதல், மன ரீதியாக துன்புறுத்துற மாதிரி பேசுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், அப்படியா இப்படியான ஒரு 9 கேஸை போட்டிருக்காங்க. தஞ்சாவூரில் வச்சு தான் விசாரிப்போம்னு படியில் தொங்கிக்கிட்டே கூட்டு போகிறாங்க. அம்புடு தான் வண்டி எடுத்து கிளம்புன உடனே ருங்குன்னு மெசேஜ் பறக்கு. நம்ம அண்ணாச்சியா கைது விட்டாங்களாமடா, வாங்கடா எல்லாரும் சொல்லி அங்கங்க நின்று போட்டு தீய வைக்க போராட்டம் பண்ண ஒளிக வாழ்க்கை ஒரே சத்தக்காடு. போலீஸுக்காரங்க திண்டாடி போய் நிற்காங்க. யாராவது சாப்பாடு பாடு வாங்கி கொடுத்துட்டா நல்லா இருக்குமே அவங்க நினைப்பாக ஒன்று இருக்கு. அப்படியே டோல்கேட்டா மெசேஜ் தாவுது. விக்கிரவாண்டி டோல்கேட்டில் பாஞ்சு வண்டியில் விழுந்து வண்டியை நிறுத்துறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர்களுக்கு ஈக்குவலாக வண்டியில் தாவ வண்டியை நிறுத்தி அவங்கள பூரா பிச்சு எடுத்து கீழே ஓட்டு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போக டோல்கேட்டை தாண்டுங்குள்ள போலீஸ் வண்டியாகவே மாறி போச்சு. இங்கே ஒரு பக்கம் திண்டாட்டமாக போய்கிட்டு இருக்க நேரத்தில் தென்காசியில் ஸ்வீட்டு வாங்கி வீடு வீடாக கொடுக்காங்க. என்ன யாருக்கும் பிறந்த நாள்னு கேட்டால் எங்கள் தலைவரை விமர்சனம் பண்ணார்லாம், அதுக்கு தான் உதயநிதியை கைது பண்ணிட்டாங்க, அதனால நாங்கள் ஸ்வீட்டு எடுத்துக்கோ கொண்டாடுறோம்காக. இனிப்படுத்து கொண்டாடுறீங்க அப்படின்னு திருப்பூர்ல சரசரன்னு ஒரு ராணி குறுக்கப்படுத்து விட்டாண்டா. ஏத்த சரசன்னு ஏத்தங்களே, ஏற்றி விட்டு நீ என்ன செய்யறன்னு பார்த்துருவோம்ட்டு லாரிக்காரங்க டேரிங்க கையில் பிடிச்சி பிரேக்கு கட்டையில காலை வச்சு ஏறி நிற்கிறாங்க. ஒரு பொட்டு வண்டி நகரப்படாதுன்னு. கள்ளக்குறிச்சியில அப்படியே உதயநிதியை கைது பண்ணிட்டோம்னு கொண்டாட்டத்தில் தாயக்காக்காரங்க ஊர்வலமா அந்த பக்கம் பெருப்பாவில் இருக்கு. எங்க ஐயாவை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் போனவங்க இந்த பக்கம் பார்த்தாங்க வருங்க கொக்கா அப்படின்னு அப்படியே வண்டி அவ்வளோதான். அவங்க ஊரை சில்லு வண்டுக்கு ஊரை பறந்து போன மாதிரி பறந்து போயிடுச்சுங்க. தயவு செஞ்சு யாரையும் தாக்கிக்கிறாதீங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பாருங்க, கைது செய் உதயநிதியை கைது செய்யு போராட்டம் பண்ணு. ஏமா காலையில கைது பண்ணி வண்டி விக்கிரவாண்டியை தாண்டி போய்கிட்டு இருக்கு, பேசாம இருங்கம்மா. நீங்க வேற எரியிற தீயில பெட்ரோலை எண்ணெயும் சேர்த்து ஊத்துதீங்களே அப்படின்னா அவ்வளவு பூரா அமர்த்தி வைக்காங்க. பெண்களை இழிவுபடுத்தும் பேரூரம் ஆபாச நிதி ஆர்ப்பாட்டம் நடத்த வந்தாயா? ஆபாச
காரைக்குடி பக்கம் போராட்டத்தை முன்னெடுத்து ஐயா காக்கார்லா, நீங்க வாட்டுக்கு வாரியே சடக்குன்னு எடுத்துட்டு போறியே, இது ஒன்று கிடக்கு ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? பாரு, ஒழுங்கா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பொங்குறாருல ஐயா. திமுக கைது செய்யப்பட்டு வரைகளை தான் இது ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா இல்ல சர்வாதிகாரிகள் ஆளுகின்ற சர்வாதிகார நாட்டில் இருக்குமான்னு தெரியல. என்னுடைய பேச்சு திரிக்கப்பட்டு விட்டதுன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. நான் பேசுறது விவசாய நலனுக்காக திரிக்கப்பட்டு விட்டது, நான் ஆபாசமா பேசுறதா சித்தரிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றாரு. அது அவர் சொல்லிட்டார், அவரே சொல்லிட்டாரு. அதை பத்தி நான் சொல்லணும்ன்றது கூட இல்லை. அடுத்து நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? 12 மணி வரை கைது நடவடிக்கை கூடாது என்று அறிவுறுத்திய நிலையிலும் செய்யறாங்கன்னா இது எந்த வகையான இது? அதாவது ஒன்றும் சுய புத்தி இருக்கணும், இல்லை சொல் புத்தி இருக்கணும். யார் பேச்சை கேட்டு இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். சடன்னு நிர்மல் குமார்ட்ட போய் மைக்கை நீட்டி என்ன இப்படி காலையில இருந்து இப்படி நடக்கு அப்படின்னு கேட்டா, அவர் அப்படி பேசிவிட்டாருங்க, வீடு வீடா போட்டு காட்டி இப்படி பேசிவிட்டாரு, இப்படி பேசிவிட்டாரு, இப்படி பேசிவிட்டாரு அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா தான் எங்க மனசெல்லாம் ஆறும். பாருங்க, அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு இப்படி பேசலாமா அவர்லாம் பாருங்க அப்படின்னு அவருக்கு அப்படியே தடன்னு வருது. பெண்களுக்கு எதிராக இல்ல பெண்களுக்கு எதிராக எந்தவித குற்ற சம்பவமும், எந்தவித அவதூறு வார்த்தைகளும், எந்தவித தவறான பேச்சுக்களும், என்ன பேசினாலும் இந்த அரசு, இந்த காவல்துறை கண்டிப்பா அவருடைய சட்டப்பூர்வம் என்ன நடவடிக்கை எடுப்போம் அதை எடுப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவர் திரும்ப உதயநிதிட்டே தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் காவேரி விஷயத்துல அவருக்கு மேகதாது விஷயம் எதுவும் தெரியலன்னா தெரியாத விஷயத்தை போய் அங்க போய் பேசுறதுக்காக அவர் போய் தேவையில்லாத விஷயங்களே அங்க போய் பேசிட்டு வந்திருக்காரு. அவர் பேசிய விஷயங்களை எல்லாரும் பார்த்திருப்பாங்க. திமுகவினருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுடைய வீட்லயே அவர் பேசினதை போட்டு காட்டணும். உதயநிதி பேசினத எல்லா வீடுகள்லயும் எல்லாரும் அவங்க திமுகவினர் போட்டு காட்டட்டும், அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் போட்டு காட்டணும். உதயநிதி பேசினதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்புடையதா இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உதயநிதிக்கு? நீங்க போனது காவிரி விஷயத்தை பத்தி பேசுறதுக்கும் மேகதாது பத்தி பேசுறதுக்கும், அதே சம்பந்தமா உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சதை மட்டும் பேசிட்டு இல்ல அங்க என்ன பேப்பர்ல கொடுக்க அதை வாசிச்சுட்டு வரணும் தானே. தேவையில்லாமல் அவதூறாக பெண்களை பற்றி ஆபாசமா திமுகவினருக்கு எல்லாருக்கும் இதே வேலை தான். ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு தனிப்பட்ட முறையில பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவது, அவதூறாக பேசுவது, இது எந்த காலத்திலும் இந்த அரசு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. காவல்துறைக்கு அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அது பூர்வம் நடவடிக்கை எடுப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல போட்டு கேட்கணும். இது எல்லா வீட்லயும் இப்ப எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் வீட்லயும் போட்டு கேட்கணும். உதயநிதி பேசினதில் ஒரு வார்த்தை ஏற்புடையதா இருக்கா? இவ்வளவு கொச்சையாக கேவலமாக அவர் எதிர்கட்சி தலைவர் இல்ல, ஒரு எம்எல்ஏ நிக்கிற கூட தகுதி கிடையாது, சட்டசபைக்குள்ள தகுதியே கிடையாது. இவ்வளவு வக்கிரமத்தை மனதில் வச்சுக்கொண்டு இவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப எவ்வளவு வக்கிரமா செயல்பட்டு இருப்பாங்க, திரைமறைவில் எவ்வளவு வக்கிரமா செயல்பட்டு இருப்பாங்க. நீங்கள் இவ்வளவு வக்கிரத்தை மனதில் வைத்துக் கொண்டு நீங்க எல்லாம் ஆட்சி நடத்திருக்கோ இல்ல இது இருக்கோ எந்த தகுதி இல்லைன்னா மக்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு. அப்படியே எடப்பாடி ஐயா இதையும் கண்டிக்கிறாரு, இதையும் கண்டிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, ஏங்க எல்லா ஆட்சியிலும் நடந்தது தாங்க, எங்களால ஆதாரத்தை எடுத்து போட முடியும். ஆமா, அதை விட்டு நீங்க அவர் சொன்னாருன்னா அதெல்லாம் சேப்பு கிடையாது, சமாளிக்காரல இவரு. எதையும் மறைக்கிறதுக்கு இல்ல. நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய போது எதையும் மறைக்கிறதுக்கு இல்ல. அவர் இன்னைக்கு முந்தைய காலங்கள்ல அம்மா இருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதே தான் இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. புரட்சி தலைவரும் எம்ஜிஆர் இருந்தாலும் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாரோ அதே தான் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு எடப்பாடி இன்னைக்கு பொய்க்கால் குதிரை மாதிரி இன்னைக்கு திமுக பின்னாடி ஒளிஞ்சுக்கிறார். இன்னைக்கு திமுக என்ன பேசணும், திமுக பேசுறதுக்கு முன்னாடி எடப்பாடி பேசுறாரு. இன்னைக்கு எடப்பாடி அவர் உதயநிதி சொன்ன கருத்துல எடப்பாடிக்கு ஏற்பு இருக்கா? எடப்பாடிக்கு அதுல அவர் சொன்ன கருத்தை ஏற்கிறாரா? அவர் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறாரா? அம்மா இருந்தால் என்ன செய்வார்? இவ்வளவு கேவலமா அதிமுகவை யாராவது கொண்டு போய் இவ்வளவு படுகொலியில தள்ளிடுறதுன்னா ஒரு எடப்பாடியா தான் இருக்கும். யாராவது இன்னைக்கு ஒரு பெண்களை பற்றி அவதூறாக பேசியது, புரட்சி தலைவர் அம்மா பற்றியே உதயநிதி ஒரு காலத்தில் அவதூறாக பேசியிருக்கிறார். அப்பயே எடப்பாடி அவருடைய கவர்மெண்ட் இருந்துச்சு, அவர் முதலமைச்சர், அப்பயே அவர் நடவடிக்கை எடுக்கல. அப்பயே அந்த டைம்ல ஒரு ட்வீட் போட்டாரு, அதே அவ்வளவு கொச்சையாக புரட்சி தலைவர் அம்மா பற்றி போட்டிருந்தார். அப்பயே அவங்களுடைய கவர்மெண்ட் இருந்தது, எடப்பாடி அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல, பேசாம வேடிக்கை பார்த்துருந்தார். அவருக்கு அவருடைய அரசாங்கத்தை அவருடைய பதவியை காப்பாத்திக்கல தான் அன்னைக்கு இருந்து இப்போ வரைக்கும் போக்கஸ் பண்ணிருக்காரு. சடன்னு பத்திரிகையாளர்கள் எல்லாம் தஞ்சாவூருக்கு வண்டி பின்னாடியே போய் கிட்டச்ச அப்புறம் மைக்க உள்ள நீட்டி கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாவ. இந்த வேலையை தான் பார்க்காங்க. நாளைக்கே சட்டசபையிலே கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாவ. அதுக்கும் ஒரு ரீல்ஸை போடுவாங்கன்னு பழையபடியா அங்கேயும் அதே தான் ஆரம்பிக்காரு. சரி, அங்க கேட்டா மட்டும் பதில் சொல்ல போறாங்களா? நீதிமன்றத்தை பாத்துக்கலாம், சட்டப்படி சந்திப்போம். What was my statement? I didn't name anybody. I didn't talk in any bad taste.
the protest was ஃப்ரீயா விடுங்க அந்த டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ஃப்ரீயா விடுங்க பிரஸ் பார்க்கட்டும் yeah I'm ready to face the consequences. I'm not afraid of all these arrests and all. We are ready to face the consequences. I don't think they have so much brain. These people are just a bunch of idiots. So I will face the consequence. Thank you. இல்ல சட்டசபையில மட்டும் கேள்வி கேட்டாங்கல்ல என்ன பதில் சொல்ல போறாங்களா என்ன அந்த அளவுக்குலாம் அவங்க தகுதி கிடையாது. டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான் விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல. அப்படியே வண்டி ஜர்ரு ஜர்ரு ஜர்ன்னு ஒவ்வொரு டோல்கேட்டா போகுது. தலைவர் வாராரு இவங்க டீக்கு கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சிவி கணேசன் இருக்கார்ல அவர் பிளாஸ்கில் டீயை போட்டு குடிச்சா தான் வண்டி எடுக்க விடுவேன் அப்படின்னு போலீஸ்கார்ட்ட சொல்லி இப்போ டீயை குடிச்சு போலீஸ்காரர்களுக்கு டீயை கொடுத்து அவங்களும் குடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது நேராக வளைஞ்சு செஞ்சு விட்டுலுவே நிற்கி. அப்படியே ஆர்எஸ் பாரதி ஐயா சொல்றாரு திமுக காரனுக்கு போராட்டமும் செய்யலும் அவனை வளர்க்குற ஆயுதம் ஐயா. கலைஞர் ஐயாவை கைது பண்ணி நேரம் பழையங்கோட்டை கொண்டு போறீங்க ஐயா டாப்ல தரா. அதே மாதிரி இப்போ நேரம் கைது பண்ணி தஞ்சாவூர் கொண்டு போறீங்க டாப்ல வர போறாரு. அவ்வளோதான் மேட்ரு. ஆனா ஜாக்கிரதையா இருக்காங்க. ஆனா அங்க இருந்து ஆள் அனுப்பி இங்க இருந்து அழைச்சிட்டு கூட ஒன்று மட்டும் சொல்றேன். எங்கள் உதயநிதி ஸ்டாலினை இன்றைக்கு இளைய கலைஞராக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நினைவெல்லாம் 1963 65 இந்திய எதிர்ப்பு போராட்ட நேரத்தில் கலைஞரை இதே போல தான் கைது செய்து பாளையங்கோட்டுக்கு ஜெயிலில் வேன்லேயே அழைச்சிட்டு போனாங்க. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இவருக்கு தெரியாது. இவர் பிறந்திருக்கவே மாட்டார். அன்னைக்கு கலைஞரை கைது செய்து இதே போல் வேனில் ஏற்றிக்கிட்டு பாளையங்கோட்டை வரையில் போனாங்க. அதே போல் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்து வேனில் அழைச்சிட்டு போகிறாங்க. ஆக இன்று முதல் இன்னையிலிருந்து எங்களை உதயநிதி ஸ்டாலினை இளைய கலைஞர் என்று அழைப்பதற்கு இதை வகுத்து கொடுத்து விட்டார்கள் தான் நான் கருதுகிறேன். ஒன்றை மட்டும் அது மட்டும் இல்லை, கோர்ட் 12 மணி வரையிலும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது உயர்நீதிமன்றம். அந்த நீதிமன்ற உத்தரவை மீறி இன்றைக்கு இந்த போலீஸ்காரர்கள் கைது செய்திருக்கிறார்னா அதற்குரிய விளைவுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சந்திப்பார்கள், அவர்கள் உத்தரவு போட்டதும் சந்திப்பார்கள். நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்பதை ஐயா தப்பா பேசி விட்டாருன்னு சொல்றாங்களே. இங்க பாருங்க, தண்ணி வரல, அங்க மட்டும் தண்ணி வருது. இப்படி பேசும்போது தம்பி ஒருத்தன் ஆர்வத்தோட சரட்டுன்னு உள்ள விட்டான். அது சிங்க் ஆகி போச்சு. இங்க வெட்டி அங்க வெட்டி நீங்க தூக்கி போட்டிய. கடைசியில் அந்த தம்பி யாருன்னு தெரியல. இங்க நீங்க இவர் பேசினாருன்னு சொல்லிவிட்டிய. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க. யாரோ ஒருவர் தண்ணி வரவில்லை என்ற வைத்தறிச்சலே இதுவரையிலே திமுக ஆட்சியிலே கரெக்டாக சொன்னார். 2021 25 வரை தளபதி மு.க. ஸ்டாலின் இருந்தபோது டெல்டா மக்களுக்கு கரெக்டாக தண்ணி வந்து சேர்ந்தது. ஆனால் இந்த ஆண்டு வரவில்லை தண்ணி அப்படின்னு பேசுகிற போது கூட்டத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் பெருசா வீட்டுக்கு தண்ணி வருது, அவங்க வீட்டுக்கு மட்டும் வருதுன்னா கூட்டத்தில் கேட்டாங்க. அப்போ கேட்குற நேரத்தில் ரிஷா வீட்டில் மட்டும் தண்ணி வருது அப்படின்னு கேட்டபோது வருமானு கேட்ட நேரத்தில் அங்கே மட்டும் வரும் என்று சொன்னார். அது என்ன தப்பு இருக்குது? உலகமகா தப்பு. அது தண்ணி என்பது குடிக்கிற தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணிக்கு இன்டர்பிரேஷன் என்னன்றதை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம். ஆனால் இதில் என்ன தவறு இருக்கிறது? ரிஷா வீட்டிலுக்கு தண்ணி வரலையா அப்படின்னு கேட்குறா ஒரு யாரோ ஒரு க்ரௌட்லேருந்து ஒருத்தர். அதுக்கு உதயநிதி பதில் சொல்றார், அங்கே மட்டும் வரும். காரணம் என்னென்னா அதுக்கு காரணங்கள் சொல்லி இது மாதிரி வரும் அப்படின்னு சொன்னார். அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? என்ன தவறு இருக்கிறது? உலக மகா தவறு. அப்படியே நான் வாதத்துக்காக கேட்கிறேன். இசாவை பற்றி பேசுறதுக்கு உடனே இவ்வளோ அவசரம் தேவையாவது எதுக்கு சார்? அப்படியே நாடாளுமன்றத்தில் திருச்சி சிவா எம்பி அப்படியே எழுந்துச்சு காக்காரு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, சடன்னு வாராங்க, அவ்வாட்டு பிடிச்சிட்டு போறா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏதாவது கண்டிக்கீழ நீங்க அங்கே அங்கே விடுங்க, இங்கே என்னத்துக்குங்க அப்படி கேட்காரா? அப்புறம் என்னத்துக்கு எங்களை எம்பியா தேர்ந்தெடுத்தாங்க? இங்கே காப்பமுறா, நீங்க ஒழுங்க சொல்லுங்க. என்னமோ நடக்குது.
Shivaji. Sir. You know, you ask your members to go back to their seat. I am not always, I am not going to allow anyone. Sir, freedom of expression as ensured in the article, Constitution, sir, is not implemented in Tamil Nadu, sir. Totally freedom of expression is deprived and curtailed. Even the leader of opposition in the assembly, Mr. Udayanithi Stalin, for just a public speaking, is being arrested. And everywhere. This is concerned with the state government. Sir, everywhere, sir. Law and order. Law and order. Law and order is the state subject. You know very well. Parliament is meant for everything. Now, I am going to... அப்படியே தஞ்சாவூர் என்ன, கரூர் என்ன, திருப்பூர் என்ன, அங்க என்ன, டெல்லியில நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி பண்ணாதே உதயநிதியை கைது பண்ணாதேன்னு ஒரே அமையா காடு. என்னடா உங்க ஊர்ல நடந்தாலும் இங்க வந்து சத்தம் புரியுன்னு நாடாளுமன்றத்தில் ஊரை மிரண்டு போய் நிக்காங்க. அடுத்து நம்ம வில்சன் வரார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா 3500 தான் அவிய தாராவை 7000 நாம கேட்டோம். இதை எதிர்த்து நாம இது ஒண்ணா இவங்க பின்னாடியே வந்து கேஜா போட்டு அதை திசை திருப்புறதுக்கு வாக்கியாவை வெட்டி வரப்புற சாத்துற மாதிரி சாத்தி விட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா நாங்க என்ன பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா கேட்கலாம். லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி தஞ்சாவூரில் விஜய் ஒரு மெத்தன போக்கை கண்டித்து, திரு விஜய் அவர்களுடைய மெத்தன போக்கை கண்டித்து இந்த தவாக அரசு இந்த தமிழக மக்களுக்கு வஞ்சித்து விட்டது, எந்த செயலும் செய்யாமல் மெத்தன போக்காக உள்ளது என்பதை குறித்து நேற்று பேசும்பொழுது அதை வேண்டுமென்றே திரித்து பத்திரிகையில் தேவையில்லாமல் வேறு விதமாக அதை காட்டப்பட்டு இன்று முக்கியமான ஒரு பிரச்சனை, அதர் தண்ணீர் பிரச்சனையை வேறு விதமாக காட்டப்பட்டு இவர் வந்து இன்றைக்கு வந்து போலீசார் அவர்கள் கைது நடவடிக்கையில் இறங்கியுள்ளார்கள். இன்று காலை திரு உதயநிதி ஸ்டாலினை வந்து கைது செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் அவர்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை கேட்டும் கூட இன்று அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு பார்லிமெண்டில் இதை பற்றி நாங்கள் ரைஸ் செய்தோம். பார்லிமெண்டில் அவர் வந்து கைதை நாங்கள் கண்டித்துள்ளோம். ஆகவே இந்த அரசு இப்படி ஒரு கைதை நடவடிக்கை இறங்கியுள்ளது வந்து யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாது, கண்டிக்கத்தக்கது. ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்காருல நம்ம அண்ணாச்சி. என்னென்னா பட்ஜெட்டு கூட்டத்தொடர் வருதுங்க நாளைக்கு, அதில் நாங்கள் ஏகப்பட்ட மூளையை கசக்கி பிழிஞ்சு கொட்டி அதை எழுதி வச்சுருக்கோம். இதை தவிர்த்து எப்படி கொண்டு போகலாம், ஏன்னா அங்கே போன மாட்டிக்கிருவோமேன்னு நினச்சி தான் தஞ்சாவூரில் போய் வார்த்தையை விட்டு சடசடன்னு இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி திருப்பி விட்டார். அப்படின்னு இந்த விஷயத்தை உதயநிதி பக்கமே திருப்பி விடுதாரு இவர். ஒருவேளை அவர் பங்கேற்க கூடாதுன்னு இப்போ அசம்பிளி செஷன் இப்போ வரப்போகுதுன்னு தெரியும். ஒருவேளை பங்கேற்க கூடாதுன்னு அவர் தான் திட்டமிட்டு இப்படி பேசினாராங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு தோணுது. ஏன் இப்படி பேசணும், இப்போ பொறுப்பேற்ற முறையில் ஏன் அப்படி பேசணும், அசம்பிளி நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த மாதிரி யாருமே அவரை சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஏன் அப்படி அசம்பிளி நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படி பேசணும் அவர்? இல்லை, எந்த யாருக்கு எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி பேர் குறிப்பிடல. இல்லை பேசினவர் பேரை குறிப்பிட்டு பேசல மேடையில. இல்ல எந்த பெண்ணாக இருந்தாலும் பேரை குறிப்பிட அவசியம் இருக்கான்னு, எந்த பெண்ணாக இருந்தாலும் அது தவறு தான். போலீஸ்காரங்க நீதிமன்றம் சொல்றத கேட்க மாட்டீங்களையா? நீங்க நீதியை நிலைநாட்டுவதுக்கு தானே ஆரம்பிங்க, ஆனா ஒன்றும் கேட்க மாட்டீங்க. 12 மணி வரைக்கும் கைது பண்ணக்கூடாதுன்னா நீங்க என்ன வேண்டியதியா சட வந்து 7 மணிக்கு 10 நிமிஷம் நாங்கள் சீக்கிரம் போடுங்க. அந்த பக்கம் என்னடானா சடக்குன்னு விடணும்னு சொன்னா அதை விட மாட்டீங்க, சுற்றி அலக்கடிங்க. இதை எப்போ யாரை காட்டுங்கன்னா காட்ட மாட்டீங்க. இப்படி அடுக்கடுக்காக கேட்டுக்கிட்டே இருக்காரு, பதில் மட்டும் வரவே மாட்டேங்க. சென்னை உயர் நீதிமன்றம் எப்படியெல்லாம் மனித உரிமைகளை காக்கக்கூடிய நீதிமன்றம் என்பதை எடுத்து சொல்லி சில நிகழ்வுகளில் காவல்துறையினுடைய அத்துமீறல் அப்பட்டமாக தெரியும் போது, வெளிப்படையாக தெரியும் போது கைது செய்திருந்தாலும் கூட மேஜிஸ்ட்ரேட்டிடம் கொண்டு சென்று ரிமாண்ட் செய்யக்கூடாது என்று பல இடைக்கால உத்தரவுகளை இந்த சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அவற்றை எடுத்து காட்டினோம். அப்போது மாண்புமிகு உயர்நீதிமன்றம், இந்த நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில்
இடைக்கால உத்தரவுகளை கொடுத்திருக்கிறது. இதனுடைய விரிவான விசாரணையை 2:15 மணிக்கு கேட்கிறேன் என்று சொன்னார்கள். 2:15 மணிக்கு வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மரியாதைக்குரிய தமிழக அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் காவல்துறையினருக்கு எதிர்க்கட்சி தலைவரை நீதிமன்றம் கொண்டு சென்று ரிமாண்ட் செய்யக்கூடிய எண்ணம் ஏதும் இல்லை. நாங்கள் காவல் நிலையத்திலேயே விசாரித்துவிட்டு அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்த பிறகு அவருடைய சொந்த ஜாமீனில் விடுவிக்கப் போகிறோம், காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். அதை குறித்து கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தார்கள். நாளைக்கு முக்கியமான சட்டமன்ற கூட்டத்தொடர் இருப்பதால் இன்றே அந்த விசாரணையை முடித்து இன்றே ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டோம். அதையும் நீதிமன்றம் உத்தரவாக கொடுத்திருக்கிறது. வந்தார்ல துண்டை தூக்கி தோல்ல சப்புன்னு போட்டார்ல ஜன்முக ஐயா. ஐயா, நான் இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில் நாக்கு தவறி எதுவும் சொன்னதில்லை. அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் நாக்கு தவறாமல் இருக்கணும், வார்த்தைகளை அளந்து விடணும். தப்புன்னு விட்டுட்டா இந்த மாதிரி டொப்புன்னு தூக்கிடுவாங்க. அதனால தம்பி பேசுனது தவறா இல்லையாங்கிறதுக்கு முன்னாடி அழகா லைட்டா அப்படி பேசணுங்கார். பெரிய ஆள் இல்லையா, அப்படித்தான் சொல்லுவார். நேற்றைய தினம் பொதுவெளியில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் அந்த மாதிரி பேசியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. பொதுவெளியில் பேசுகிற போது, அதுவும் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிற போது நாகரிகத்துடன் பேச வேண்டும், அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும், யாராக இருந்தாலும். ஆகவே இத்தகைய முறையில் யார் பேசினாலும் கண்டிக்கத்தக்கது. அது எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் பேசியிருக்க வேண்டும். அது அனைவருமே நாங்கள் கணிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி வருகிற போதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களை இழுத்து இழிவாக பேசுவது என்பது நீண்ட காலமாக பலரும் இதை இந்த மாதிரியான முறையில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி என்பது வைக்க வேண்டும். பெண்களை அந்த மாதிரி பேசுவதற்கு முதல்ல அரசியல் கட்சிகள், இடதுசாரிகளை பொறுத்தவரை நாங்கள் நீண்ட காலமாக பெண் உரிமை, பெண்களுடைய உரிமைகள், இது போன்ற விஷயங்களில் நாங்கள் நீண்ட காலமாக ரொம்பவும் எச்சரிக்கையோடு இத்தகைய பிரச்சனைகளை நாங்கள் அணுகுகிறோம். ஆனால் பல கட்சிகளில், பொதுக்கூட்டங்களில், பொது இடங்களில் இந்த மாதிரி பேசுவதற்கென்று தனிப்படையே வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் அந்தந்த கட்சி தலைவர்கள் முதல்ல அந்த கட்சியில் அந்தந்த கட்சியில் ஒழுங்குபடுத்துறதுக்கு முன் வரணும். நாங்கள் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக எங்களுடைய ஊழியர்களை பயிற்றுவிக்கிற போது இது போன்ற கண்ணோட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் பயிற்றுவிக்கிற போதே செய்து கொண்டிருக்கிறோம். இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள் யாரும் அப்படி பேச மாட்டார்கள். பேசினால் நாங்கள் கட்சியிலே வச்சுக்க மாட்டோம். திருமாவளவனுக்கு மிகப்பெரிய டவுட் என்னன்னா, அவர் பேசினாருன்னா சரி ஓகே பேசினாரு, ஒரு வருத்தத்தை தெரிவிச்சா முடிஞ்சு போகுது. ஆனால் அவர் வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி காலையிலே வண்டியை கட்டி சரன்னு போலீஸ் ரொம்ப வேகமாக இருக்குது. இவங்களா செய்கிறாங்களா இல்லை யாரும் சொல்லி செய்கிறாங்களான்னு சந்தேகமாக இருக்குது. பார்ப்போம் அண்ணன். உயர்நீதிமன்றம் அவரை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அவர் ஒரு நெடிய பாரம்பரியமுள்ள அரசியல் கட்சியின் முன்னணி தலைவர்களுள் ஒருவர். சட்டமன்றத்தில் செயல்படக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர். பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற தலைவர்கள் கடைபிடித்த கண்ணியத்தை அவரிடமும் தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது. ஆகவே அவருடைய உரை தாவேகாவுக்கு எதிரானது என்பதை விட தமிழ்நாடு முதலமைச்சரின் அரசியலுக்கு எதிரானது என்பதை விட பெண்களின் கண்ணியத்திற்கு எதிரானது என்று கட்சி சார்பற்றவர்களும் நினைக்கக்கூடிய ஒரு கருத்தாக அது அமைந்துவிட்டது. ஆகவே அது குறித்தவர் கட்டாயம் மறுபரிசீலனை செய்வார் அல்லது வருந்துவார் என்று நான் நம்புகிறேன். எவ்வளவு வருஷ அரசியல்ல எத்தனை பேர் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க. ஆணவத்தில் ஆடுறவங்க, ஆணவத்தை கூடையில் தூக்கி சுமந்தவங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆணவம் அவங்கள கொண்டு போய் கூட குப்பரை தள்ளி விட்டுரு. இதெல்லாம் நாங்கள் எவ்வளவோ பார்த்துருக்குறோம்.
ஆணவம் வேண்டாம் தம்பின்னு இப்பயும் என்ன பண்றாருன்னா அந்த பக்கம் அட்வைஸ் பண்றாரு. சும்மா 8 மணி நேரமா சர்ன்னு வண்டியில் போய் காலேஜில் தஞ்சாவூர் ஸ்டேஷன்லையா செங்கிவெட்டி ஸ்டேஷன்லையா அப்படின்னு ஒரு சீட்டு குலுக்கி போட்டிருக்காங்க. கடைசியில் செங்கிவெட்டியில் கொண்டு போவோம், அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு செங்கிவெட்டிக்கு போய் இறங்கி விசாரணை முடிஞ்சு போச்சு. அப்படியே பாளையங்கோட்டை கதவு படக்குன்னு திறக்கு வந்தார்ல டப்புனு மார்க்கண்டையானாச்சு. அப்படியே வெளியே வந்தோன்னு சொல்லாரு, சிறை கம்பிகள் எங்களை ஒரு பொழுதும் அச்சுறுத்த முடியாது, நாங்கள் கம்பிகளை எல்லாம் எங்களுடைய கனவு கோட்டைகளின் துரும்பாக நினைத்துக் கொள்வோம் அப்படி பேசுறாரு. கப்பன்னு திமுக காரில் சொல்றாரு, மொழிக்காக எதிரை போராடணும், மற்ற விஷயத்துக்காக போராடணும், நீதிக்காக போராடணும், சமத்துக்காக போராடணும், எல்லாத்துக்கும் போராடணும். இப்போ ரீல்ஸ் ஆட்சிக்கு எதுக்காக போராடுறோம், தூக்கிக்கொண்டே உள்ள விடுதாங்க. விடமாட்டோம்னு பழையபடி முழங்குறாருங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, காவேரியில் தண்ணி இல்லாமல் உழவர் பெருமக்களினுடைய கஷ்டம் என்று நாடு முழுவதும் 3 மாத காலத்தில் அவலப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் சுதந்திரத்திற்காக கடுமையான விளைவுகளை நம் தலைவர்கள் சிறைச்சாலையில் சந்தித்தார்கள், மிசா கொடுமையை சந்தித்தார்கள், இந்திய எதிர்ப்பிலை சந்தித்தார்கள். இப்போது ரீல்ஸ் ஆட்சியும் சினிமா கொடுமையையும் கண்டித்து உண்மையான ஜனநாயகம் மலர்வதற்கு நாங்கள் என்றும் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். சிறை கதவுகளினுடைய கம்பிகள் எங்களை ஒடித்து விட முடியாது, நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். இங்கே தமிழ்நாட்டில் குய்யோ முறையோடு கூப்பாடு ஓட்டு கிடக்கு. அங்கே ஒரு ஐயா வாழ்க ராகுல் காந்தி, வாழ்க ராகுல் காந்தி அப்படின்னு அவரும் குய்யோ முறைன்னு கத்துறாரு. என்னையா அவரை ஒன்றும் அரெஸ்ட் பண்ணலேன்னு பார்த்தா வைகோ அண்ணாச்சி புக் எழுதியிருக்காருலா, அதை ரிலீஸ் பண்ண வராரு. அவரை வரவேற்கத்தான் துறை வைகோ அந்த கத்துறாரு மனுஷன். புக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு, போங்க எல்லாரும் வாங்கிட்டு போய் படிங்க. சரி மக்களே, தர்பாரில் பார்த்தீங்களா, இதே மாதிரி பரபரப்பா சுறுசுறுப்பா கரகரப்பா எல்லா பாவும் கொடுத்து அடுத்த தர்பாரில் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.